Hi students, today we are going to learn about electric field due to a uniform charge spherical shell. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃபினிட்டி லாங் ஒயர், இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட், இன்ஃபினிட்டி பேரல் பிளேன் ஷீட் இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, முதல்ல ஷெல்லுனா என்னென்னு பாருங்கள். ஓகேங்களா, நம்ம ரப்பர் பால் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ரப்பர் பால் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்கும், ஹாலோவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, தட் இஸ் சார்ஜ் ஸ்பெரிக்கல். அப்படின்னா அது ஃபுல்லாக என்னது, சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஷெல்லோட ரேடியஸ் வந்து என்னதுன்னா ஆர். அப்போ ஆர் ரேடியஸில் இருக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே இருக்க சார்ஜ் வந்து என்ன வச்சுருக்கேன், கியூன்னு வச்சுருக்கேன். இங்கே இருக்க சார்ஜ் வந்து என்னது, கியூ. இந்த கியூவோட வேல்யூ வந்து ஏன்னா சார்ஜ் சென்ஸ் பார்த்தாச்சு, கியூவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்தால் அது என்ன சார்ஜ், அது பாசிட்டிவ் சார்ஜ். கியூவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த பாயிண்ட். அப்போ இங்கிருந்து வெளியே போகாமல் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம் த பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த செல்லில் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த 3 பாயிண்ட்ஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர் டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, தட் இஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ரேடியஸ். ஓகேவா, இது ஸ்மால் ஆர் கேப்லார். ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், கேப்லார்ன்றது ரேடியஸ். ஓகேவா, அந்த ரேடியஸோட ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காசியன் சர்ஃபேஸை ட்ரா பண்ணணும். ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். அப்போ இங்கே இருக்கிற லைன்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கலில் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே இருக்க காசியன் சர்ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னா ஸ்பெரிக்கலில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ காசியன் ஸ்பியரை ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதனால் இங்கே தான் காசியன் சர்ஃபேஸ் எந்த ஷேப்பில் எடுத்துக்கேன், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் எடுத்துக்கேன். அப்போ காஸ் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம். தட் இஸ் இந்த காசியன் சர்ஃபேஸ் எப்படி பாருங்க, ஆர் ரேடியஸ், ஸ்மால் ஆர் ரேடியஸ்ல இருக்க ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் இந்த இங்கே இருக்கிற காசியன் சர்ஃபேஸ். ஓகே, சரி பாருங்க, காஸ் ஃபார்முலா சொல்லுங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E vector dot dA vector is equal to Q by epsilon naught. இதான ஃபார்முலா. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E dA cos theta, ஓகேவா, is equal to Q by epsilon naught. Theta is the angle between the E and dA. dAன்றது என்னதுன்னா நீங்க எடுத்த காசியன் சர்ஃபேஸ்ல ஸ்மால் ஏரியா எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதான் இது dA, இதான காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா, தீட்டான்றது என்னது, ஈக்கும் நார்மல் டு த dAக்கும் இருக்க ஆங்கிள் தான். தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, இட் இஸ் ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த dAக்கு நார்மல் டிரா பண்ணுங்க. இதான் வந்து ஸ்பெரிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நார்மல் எப்படி இருக்கும், இங்கிருந்து வெளியே போற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நார்மல் வெளியே போகுது என் கேப். ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி தான் இருக்கு, அவே ஃப்ரம் த பாயிண்ட். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க, பேரலா இருக்காங்க. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது, 0. ஓகேவா, அப்போ காஸ் 0 வேல்யூ என்னதுமா, அப்படி நம்ம பார்த்தோம். காஸ் 0 வேல்யூ என்னது 1. அப்போ இது என்ன பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E dA Q by epsilon naught. ஓகேங்களா, dAன்றது தட் இஸ் Eன்றது கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம்லி சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ இதுக்கு வெளியே போகிறேன். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் dA is equal to Q by epsilon naught. dA ஸ்மால் பார்ட், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இது மொத்தமாக தேவை. ஓகேவா, dAன்றது இவ்வளோ பெரிய ஸ்பெரிக்கல் செல்ல ஸ்மால் பார்ட். அப்போ மொத்தமாக தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்டெகிரேஷன் பண்ணுவீங்க. அப்போ பாருங்க, மொத்தமாக தேவைன்னா இந்த ஷேப் பேர் என்ன சொல்லலாம் பாருங்க, surface area of the sphere. Surface area of the sphere என்னதுமா, surface area of the sphere என்னது 4 pi
ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இது அதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ என்ன பண்ணலாம், 4 பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது இந்த ஸ்பியரோட ரேடியஸ். ஓகேவா, அப்போ கியூ பை எப்சிலான் நாட். இதை நீங்கள் ஒன்றும் சிம்பிளை பண்ணால் என்ன வரும் பாருங்க, இ மட்டும் தான் தேவை. இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். கரெக்டாக பாருங்க, இது எங்கேயோ ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பச்சா மாதிரி இதை பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். அதனுடைய ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஸ்கொயர். அப்படின்னா என்னத்துனா, இவ்வளோ பெரிய சார்ஜ் வந்து ஓகேங்களா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, இதுக்குள்ள சென்டரில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை மாதிரி வேல்யூ தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா, இந்த ஸ்பெரிக்கல் செல்லும். ஓகேவா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் என்ன வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்கிற சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்லும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது எங்கே பார்த்தோம், சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில். ஓகேவா, செகண்ட் கேஸ் பாருங்க, இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே இல்லை. இப்போ எங்கே எடுத்து வந்துட்டோம், at the surface of the sphere, that is இங்க இருக்கு. இதான ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பியர், இந்த ஸ்பியர்ல இங்க இருக்கு. ஓகேவா, இப்போ r டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் இப்போ எங்க எடுத்துட்டோம், at the surface of the sphere. முதல்ல r டிஸ்டன்ஸ் இருந்தாரு, அதனால அங்க r னு போட்டோம். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா மாறிடுச்சு. ஓகேவா, at the surface வந்துச்சு. ஓகேவா, அப்போ இங்க இருக்க டிஸ்டன்ஸ் என்னதுமா, இந்த வேல்யூ என்ன போட்டுருக்கோம், ரேடியஸ். அப்போ இதுவும் என்னதான் இருக்கும், ரேடியஸ். அப்போ ஃபார்முலா பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 4 பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்குமா. இப்போ அந்த ஆருக்கு பதில் ஆர்ன்றதானே டிஸ்டன்ஸு. இங்கே இது ஸ்பெரிக்கல்னா இதுவும் என்ன ஷேப் தான், ஸ்பெரிக்கல் தான். ஓகேவா, அப்போ இவரும் என்ன வேல்யூ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார், இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்ன்ற வேல்யூ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆர்ன்றது இந்த செல்லோட டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், at the surface of the cell. ஓகேவா, அந்த செல்லோட சர்ஃபேஸ் இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் என்னது, r, that is radius of the sphere. ஓகேவா, ஸோ இந்த ஸ்மால் என்ன போடுறேன், கேபிட்டல் ஆர் போடுறேன், r ஸ்கொயர். இங்கே என்ன போட்டு பாரு, r is greater than கேபிட்டல் ஆர் போடுமா. இங்கே என்ன போட்டிருப்பீங்க நீங்கள், at the surface of the r is equal to r அப்படிதான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ at the surface of the sphere என்னது, is equal to q by 4 pi epsilon naught r square. இப்போ அடுத்த கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, r is greater than capital R. அப்புறம் என்னது, r is equal to capital R, r is less than capital R. அப்படின்னா என்ன, தேர்ட் பாயிண்ட் அதில் வெளியே இருந்தது, அப்புறம் அந்த சர்ஃபேஸ் இருந்தது. இப்போ என்ன வந்துச்சு, உள்ள வந்துச்சு. ஓகேவா, இந்த இடத்துல லிசன், இதுவும் என்னது, ஸ்பெரிக்கல் செல் தான். ஓகேவா, இதுக்கான ஃபார்முலா என்னது, க்ளோஸ்ட் இன்டெகிரல் E வெக்டர் dA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலான் தான் வரும். ஓகேவா, என்ன ஸ்பெரிக்கல் செல் தான். முதல்ல வெளியே பார்த்தோன்னே உள்ள பார்க்குறோம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வரும் EDA காஸ்ட் வரும். T டாய்ஸ் வந்து ஈக்கும் டிஏக்கும் உள்ள ஆங்கிள் அது கண்டிப்பாக என்னவா இருக்கும், 0. ஏன்னா நார்மல் வெளியே தான் வரும், ஈயும் வெளியே தான் வரும், ரெண்டுமே பேரலல். அப்போ டீட்டோட வேல்யூ என்னது, 0. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இதுவும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, லிசன், இந்த ஷேப்பு பாருங்க, ஈயும் வெளியே தான் வருது, டிஏவும் வெளியே தான் வருது. ஓகேவா, டீட்டோட வேல்யூ 0. ஓகேவா, அப்போ காஸ் 0 வந்து 1. அப்போ இங்கே தான் வரும், இங்கே க்ளோஸ்ட் இன்டெகிரல் EDA q பை எப்சிலான் நாட். அண்ட் தென் இ வந்து கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி போடுங்க. அப்புறம் க்ளோஸ் இன்டெகிரல் dA q பை எப்சிலான் நாட் இன்டெகிரேஷன் ஆஃப் dA. இங்கே என்ன பார்த்தோம், ஒரு ஸ்பெரிக்கல் செல்ல பார்த்தோம், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர் வரும். இஸ் ஈக்குவல் டு E into 4 pi r square q by epsilon naught அப்படின்னு வரும். and then E is equal to q by 4 pi epsilon naught r square. இங்க முக்கியமான விஷயம் என்னதுன்னா, q ஓட வேல்யூ வந்து 0. q ஓட வேல்யூ வந்து என்னது, 0. ஏன்னா இது வந்து ஸ்பெரிக்கல் செல் இல்லையா, இங்க இருக்க சார்ஜ்லாம் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது, அவே ஃப்ரம் த பாயிண்ட். ஓகேவா, அந்த சார்ஜை விட்டு அந்த செல்லை விட்டு வெளியே தான் போகும், உள்ள வராது. இது வந்து ஹாலோ இல்லையா, இது உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள வந்து இன்சைட் செல்ல வந்து சார்ஜோட வேல்யூ என்னதுன்னா 0. ஓகேவா, அப்போ இது ஃபுல்லாக என்னவா எடுத்து பாருங்க, கியூக்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூ ஃபுல்லாக என்னது 0 ஆகிடுது. ஓகேவா, அப்போ
அவுட் சைடு செல்லில் பார்க்கும்போது இஸ் ஈக்குவல் கியூ பை 4 பை எப்சிலான் நாட் ஸ்கொயர் இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அண்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியரில் வந்து இஸ் ஈக்குவல் கியூ பை 4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இன்சைட் த ஸ்பியர் பார்க்கும்போது ஓகேவா சார்ஜோட வேல்யூ வந்து 0, அங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது 0 ஆகிடுது. ஓகேவா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்ட் கேஸ் தான் எதில் யூஸ் பண்ணுறோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஓகேவா இந்த